வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் கோவை மீரா. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொட்டியம் கவுத்தரசநல்லூரில் நம்ம கோயில் கும்பாபிஷேகம் வர ஞாயிற்றுக்கிழமை. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வாங்க. அதுக்காக முளைப்பாரி போட்டிருக்கோம். என்னுடைய அன்பு மகன் மாணிக்கம், விஸ்வா நம்ம எல்லாமே வந்திருக்காங்க. வந்து நம்ம முளைப்பாரி போட்டு தினம் வந்து ஒரு 5 நாளாக இங்கே நம்ம கும்மி அடித்து பாட்டு பாடிட்டுருக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அண்ணன் தியாகராஜ் அண்ணன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா, பௌர்ணமிக்கு நம்ம பக்கத்தில் இருக்க காடுவெட்டியில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு அந்த பூஜைக்கு கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போ நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்தாலும் நம்ம சீப்பலாபுத்தூர் வழியாக வரும்போது அந்த வாசலில் நிப்பாட்டி அந்த மாரியம்மனை கும்பிடாமல் நாங்கள் வந்ததே கிடையாது. ஏன்னா அந்த அம்மா அமைஞ்சிருக்கிற அந்த இடம் அவ்வளோ ஒரு அழகான இடம். அந்த இடம் எங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச இடம். நம்ம ஊரில் இருக்கிற கோயில். அதனால அண்ணன் என்ன சொன்னது பார்த்தீங்கன்னா, வர வெள்ளிக்கிழமை நாளை மறுநாள் வர வெள்ளிக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பூஜை நடக்குது, அங்கே போகலாமான்னு சொல்லி அண்ணன் சொன்னார். கண்டிப்பாக போகலான்னு சொல்லியிருக்கிறோம். அந்த அம்மா வாசலில் வந்து 2 கும்மி பாட்டு பாடி நாங்கள் கும்மி அடித்து சாமி கும்பிட்டு வரலான்னு இருக்கிறோம். என்னோட அன்பு உறவுகள் நீங்களும் வாங்க. பௌர்ணமி பூஜை அன்னைக்கு எல்லோரும் கலந்துக்கிட்டு மனசார அந்த மாரியம்மனை எல்லோரும் வழிபட்டுட்டு வரலாம். நீங்கள் மட்டும் நம்ம மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அந்த அம்மாவை கும்பிடக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோட சீரும் சிறப்புமாக சிரிச்ச முகத்தோட பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எதுவும் இல்லாமல் சொல்லும் செல்வாக்குமா செல்வ சொலிப்போடு நான் கும்பிட்ற மதுரகாளி புண்ணியத்தில் எல்லாரும் நீங்கள் நல்லாயிருக்கும். நன்றிம்மா.